ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வட்டலப்பம் தான் செய்ய போகிறோம். இது ஸ்ரீலங்கா இல்லை இந்தியாவிலலாம் ரொம்ப ஃபேமஸ். இன்றைக்கி நான் 4 முட்டை வச்சு உங்களுக்கு அளவு சொல்கிறேன், சரியா? இது வந்து அளவு எப்படின்னா, 1 கப்பு முட்டை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்த கப்பில் நம்ம வந்து போடணும். அந்த அளவை நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கிறோங்க. நீங்கள் 10 முட்டை போட்டாலும் சரி, அந்த கப்பு அளவை வச்சுக்கிறோங்க. இப்போ நம்ம அந்த முட்டையை வந்து லைட்டாகவே அடிச்சுக்கிறோங்க. ஒரு ஸ்பூன் இருந்தால் கூட போதும். சில பேர் கையிலலாம் அடிப்பாங்க. நான் வந்து இந்த இதை வச்சு ஃபீட்டை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போடுங்க. இந்த ஏலக்காய் தூள் வெறும் ஏலக்காய் தூள், சீனி போட்டுலாம் அரைக்கல. ஏலக்காய் நல்லா வறுத்துக்கிட்டு தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். சீனி போட்டு அரைச்சது முடிஞ்சிருச்சு. அதே கப்பில் முட்டை எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் திக்கு தேங்காய் பால் 1 கப்பு எடுங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால்டின்னு சூசுத்தின்னு ஊற்றுங்க. மில்க் மேட் பால்டின்னு ஊற்றுங்க. ஓகே, பால்டின்னு சூசுத்தின்னு ஊற்றிக்கிறேங்க. அதை லேசாக அடிச்சுக்கிறேங்க. இப்போ தூள் பண்ண சீனி வந்து 1/2 கப்பு போடுங்க. 1 கப்பு முட்டைக்கு வந்து 1/2 கப்பு நம்ம நாட்டு சீனி, மலேசியா சீனி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஊரில் இருக்கிறவங்களா இருந்தால் அது வந்து கொஞ்சம் கூட போடணும், இந்தியாவில் இருக்கிறவங்க. அப்புறம் ஒரு பிஞ்சு உப்பு போடுங்க, நல்லா அடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சும்மா ஒரு 3 அடி முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ரொம்பலாம் அடிக்க வேண்டியதில்லை இந்த வட்டலப்பத்துக்கு. நம்ம வந்து ஒரு 4-5 மாதிரி இந்த வட்டலப்பம் செய்வோம். இது ஒரு முறை, அவ்வளோதான். இப்போ அந்த எதில் நீங்கள் ஊற்றுறீங்களோ அந்த டூலாங்கில் நெய் தடவி வச்சுக்கிறோங்க. இது வந்து நம்ம வந்து தேங்காய் பால் போட்டு செய்கிறோம். இயற்கை வட்டலப்பம் வந்து தேங்காய் பால் போட்டு தான் செய்வாங்க. ஓகே, நம்ம இதில் வந்து பால் பவுடர் போட்டு செய்யலாம், மில்க் மேட் போட்டு செய்யலாம், பல மாதிரி இதில் செய்யலாம். சூசுச்சயறு போட்டு செய்யலாம். அப்புறம் அதில் ஊற்றி நான் இட்லி குக்கர் தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி காலையில் இட்லி வச்சதுனால பிரிமனை போடுங்க. ஏதாவது ஒரு இது போட்டுட்டு அது மேலே வைங்க. வச்சுட்டு இப்படியே வச்சு மூடி போட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி எல்லாம் அதில் வடிஞ்சிரும். அதனால் அலுமினியம் பாயில் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, அதை வந்து போட்டு மூடி வைங்க. இல்லைன்னா ஒரு மூடியை போட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. ஒரு ஸ்பூன் வந்து உள்ளுக்கு போட்டுருங்க. அது அப்புறம் கரெக்டாக நான் வச்சு போட்டுட்டேன். ஸ்பூனும் காசை உள்ளுக்கு போட்டிங்க அப்படின்னா இது ஒரு சின்ன டிப்பு தான். இல்லை இட்லி இந்த வட்டலப்பம்லாம் வைக்கும்போது மறந்துடுவோம். அதுக்காக இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சத்தம் வரும். அப்போ நீங்கள் அடைச்சிடலாம். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு மூடி, என்கிட்ட அலுமினியம் பாயில் பேப்பரை முடிஞ்சிருச்சு. ஒரு மூடி போட்டு வச்சாச்சு. இது கரெக்டாக நம்மளுக்கு 20 நிமிஷம் வேகுது. ஏன்னா நம்ம 4 முட்டை தான் போட்டிருப்போம். அதுவே 6 முட்டை 10 முட்டை 12 முட்டையெல்லாம் போட்டிங்கன்னா கூடுதலாக டைம் உங்களுக்கு வேகும். அது இந்த வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிறணும். ஓகே, இப்போ நம்ம எடுத்து மூடியை திறந்து அடுப்பெல்லாம் அடைச்சாச்சு. இப்படி கை வச்சு பார்க்கணும், கையில் எதுவுமே ஒட்டக்கூடாது. இதுதான் அளவு. இல்லைன்னா ஒரு குச்சியை வச்சு குத்தி பார்த்துக்கிறேங்க. அவ்வளோதான். மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை அடைச்சிருங்க. அடைச்சிட்டு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சென்று எடுங்க. எடுத்து நல்லா கொஞ்சம் ஆறின பிறகு நீங்கள் கட்டிங் பண்ணுங்கள். இல்லைன்னா அப்படியே தூக்கி ஐஸ் பிடிக்கில் வச்சுருங்க. நல்லா சுஜுவாக சாப்பிட்டீங்கனாலும் நல்லாயிருக்கும். வெதுப்பாக சாப்பிட்டாலும் அதை விட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேலே இருக்கிறது நம்ம ஏலக்காய் தூள். நம்ம வெறும் ஏலக்காய் தூளை வந்து நுரண்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது அப்படி இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி கட்டிங் பண்ணி சாப்பிட்லாம். ஸ்பூன் அள்ளி வச்சு சாப்பிட்லாம். அது உங்களுடைய விருப்பம். நெக்ஸ்ட் பேரில் சந்திக்கலாமா? பை, see you.